வணக்கம், நான் உங்கள் டிஎஃப். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இன்டர்நெட்டில் நம்ம டைம் ட்ராவல் பண்ணலான்னு. ஸோ இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற வெப்சைட் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் யூடியூப். இது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி யார் யூடியூப் லாக் பண்ணாலும் இதை நம்ம பார்க்கலாம். கரெக்டாக? இன்றைக்கி டேட்டு 10th June 2020. எப்பயாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, 10th June இதே டேட் 2010 எப்படி இருந்திருக்கோன்னு? யூடியூப்ல இப்படி தாங்க இருந்திருக்கும். 10th June 2010 யூடியூப் இப்படி தான் இருந்திருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் முன்னாடி போகலாம். 2005 10th June யூடியூப் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இப்படி தான் இருந்திருக்கு. யூடியூப் ஆரம்பித்தது 14th February 2005. அப்போது யூடியூப் எப்படி இருந்திருக்கு தெரியுமா? த ஃபர்ஸ்ட் சேவ்ட் யூடியூப் வெப் பேஜ் இதாங்க முன்னாடி. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எப்படி டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு வெப் ஹிஸ்ட்ரியோட, ஒரு வெப்சைட்டோட பாஸ்ட்டுக்கு போக முடியும்னு தெரியுமா உங்களுக்கு? சிம்பிளான விஷயந்தாங்க. இந்த வெப்சைட் மூலிமா தான். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா archive.org. ஸ்பெல் பண்ணுறவங்களுக்கு ARCHIVE.org. ஸோ ஆர்கைவ் என்னன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு வெப்பேஜோட ஹிஸ்டாரிக்கல் சேவ்டு டேட்டாஸ் எல்லாமே இருக்கும் அதில். ஆப்வியஸ்லி தேவையான ஹிஸ்ட்ரி எல்லாமே இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் இருக்கும். ஆனால் வெப்சைட்டோட ஹிஸ்ட்ரி அது எப்படி கிரியேட் ஆகிருக்கு, அதோட எவல்யூஷன் எல்லாமே இந்த ஆர்கைவில் இருக்கும். இதில் ஒரு வெப்சைட்டை பேக்கில் போக முடியாத தவிர உங்களுக்கு பழைய சாஃப்ட்வேரு, ஓல்ட் ஆடியோ, வீடியோஸ், புக்ஸ் அப்படின்ற நிறைய லிங்க்ஸ் இருக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வெப்புன்ற ஒரு டேப்பில் தான் நீங்கள் ஒரு வெப்சைட்டோட பேக் வால்யூம்ஸை பார்க்கலாம். ஸோ வெப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேபேக் மெஷின் ஒன்று வரும், தெரியுதுங்களா? ஸோ இந்த வேபேக் மெஷினில் உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை நீங்கள் அடிக்கலாம். ஜஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஃபேமஸ் வெப்சைட். இப்படி உங்களுக்கு இது இருக்கோ, யூடியூப் இருக்கோ, அதே மாதிரி இருக்கிறது தான் கூகுள். ஸோ கூகுளில் நம்ம வேபேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதாங்க வருது உங்களுக்கு யூடியூப் வேபேக் பண்ணால். ஸோ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பித்தது 1998 November 11th. இன்றைக்கி டேட் June 10, 2020. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 million times, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் 54 lakh times கூகுளோட வெப்சைட்டை ரீலான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ரீசேவ்ட் அண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டைம் லைன் தான் இங்கே பிளாக் ஹிஸ்டோகிராமில் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இது நீங்கள் எனி இயரை நீங்கள் கிளிக் பண்ணலாம். 2012, 2013 ஆர் ஈவன் 2001. ஸோ இந்த இயர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இயரோட கேலண்டர் வரும். அந்த கேலண்டரில் நிறைய ப்ளூ ரவுண்ட்ஸ் இருக்கும், ப்ளூ சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ளூ சர்க்கிள் டேஸ் தான் ஹோஸ்ட் பண்ண டேட், டிஃப்ரெண்ட் டேட்ஸ். ஸோ நீங்கள் இதை ஏதோ ஒரு டேட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த டைமில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் அந்த வெப்சைட் எப்படி இருந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் டைம் ட்ராவல் பேக் பண்ணலாம் யூஸிங் திஸ் வேபேக் மெஷின். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறது. ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். சஜஷன் இருந்துச்சுன்னா லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you. Tata. Bye.